இப்போ நம்ம பார்க்க போகிற குறள் எண் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுற்றியும் தெய்வத்துள் வைக்கப்படும். இதில் உலகத்தில் ஒருத்தன் தெய்வங்களுக்கு உள்ள அரிய குணங்கள் ஒருத்தனுக்கு இருந்தால் அவன் வானத்தில் வர தேவர்களுக்கு இணையானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பேர் தான் கிறிஸ்டினோ ஏமன், குவால்காம் கம்பெனியோட CEO. போன சாட்டர்டே இந்தியாவில் 5G லான்ச் பண்ணும்போது சவுத் ஈஸ்ட் ஏஷியா, லேட்டின் அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட் ஏஷியா ஆகிய கண்ட்ரிலலாம் இது நல்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும், ஒரு நல்ல கேட்டலிட்டிக் ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குவால்காம் கம்பெனி தான் செமிகண்டக்டர் டிசைனிங்கில் ரொம்ப முன்னணியான தவிர்க்க முடியாத கம்பெனி. இந்த கம்பெனி தான் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரையும் கண்டுபிடிச்சாங்க. இந்த கம்பெனி உலகத்தில் 224க்கும் மேற்பட்ட இடத்துல உற்பத்தி மையங்களும் சர்வீஸ் சென்டர்ஸும் அமைச்சு வச்சுருக்காங்க. இது மூலமாக நிறைய எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த நுண்ணறிவு பொருட்களுக்கு சர்வீஸ் செஞ்சு தராங்க. உலக அளவில் புதிய புதிய இன்வென்ஷனை கண்டுபிடிக்கிறதுல இந்தியா 81 இடத்துலேருந்து 40 இடத்துக்கு முன்னேறிருக்கு. இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வெளியே இருக்குது. வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் வெளியிட்டிருக்க அறிக்கையில் குளோபல் இன்னோவேட்டிவ் இண்டெக்ஸில் சுவிட்சர்லாண்டே தொடர்ந்து முதலிடத்தை பிடிச்சு வராங்க. அறிவியலாளர்கள் திறமையை வெளியே கொண்டு வருவதில் இந்தியா 2021 2022 ஒரு வருடத்துக்குள்ளே 6 இடங்கள் முன்னேறி 40வது இடத்துக்கு வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசோட சிஎம் மிஸ்டர் யோகி ஆதித்யநாத் சொன்னதாவது, இந்தியாவில் 5G தொழில்நுட்பத்தை லான்ச் பண்ணது மூலமாக உத்தரப்பிரதேஷ் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லேயே $1 ட்ரில்லியன் எக்கனாமியை அச்சீவ் பண்ண போகுது அப்படின்னு கருத்தை வெளியிட்டிருக்காரு. கொரோனா அப்போது இந்தியாவோட பொருளாதார சந்தை நலிவடைஞ்சதை அடுத்து இப்போ மறுபடியும் அந்த சந்தையை மீட்டிட்டு வர்றதா நம்ம நாட்டோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த் நாகேஸ்வரன் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்தியா கிட்ட நல்ல வளர்ச்சியடைந்த பேங்கிங் செக்டர்ஸ், அதே மாதிரி இம்ப்ரூவைஸ்டு பேங்கிங் இன்சால்வன்சி மெத்தடும் இந்தியா நல்லா கையாண்டுட்டு வராங்க அப்படின்னு வெளியிட்டிருக்காரு. இந்திய பெரும் தொழிலதிபரான கௌதம் அதானி வெளியிட்டிருக்கிற கருத்தில் இந்தியா 2030க்குள்ளே பெரிய பொருளாதார கண்ட்ரியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ உள்ள எக்கனாமிக் கொரிடரை பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே யூரோப் நல்லா இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதோடைய எக்கனாமிக் லுக் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் சைனா பெரிய பெரிய வளர்ந்த நேஷன் கூட இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு. இது மூலமாக அடுத்த நெக்ஸ்ட் எக்கனாமிக் டெக்னாலஜி கர்பாக இந்தியா தான் விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மூலமாக இந்தியா 2030க்குள்ளே 3வது பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக வரும் அப்படின்னு அதுதான் சொல்லியிருக்காரு. ஆசியாவிலே 2வது பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி, இந்தியா இந்த 5G தொழில்நுட்பத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் இதை முடிக்கிறது நாங்கள் சீக்கிரமாக முடிச்சிடுவோம். இது மூலமாக இந்தியாவுக்கு $40,000 ட்ரில்லியன் வருமானம் அதிகமாகும். அது மாதிரி இப்போ உள்ள பெர் கேபிட்டா இன்கம் $2,000 அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் எக்கனாமிக் அந்த ஆர்கனைசேஷனோட சீஃப் குரோயன்வெல்ட் சொன்னதாவது, இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி இன்னமும் 7% இருக்குது. அது மாதிரி நெக்ஸ்ட்டு ஆண்டில் 6.5% இருக்கும் அப்படின்னு கருத்து வெளியிட்டிருக்காரு.